நீங்க நல்லவனா நடந்துகிட்டா இந்த உலகம் உங்களை இழிச்சவாயன்னு சொல்லுமா, இல்ல உங்க வாழ்க்கையில நீங்க அதை வச்சு அடுத்த லெவலுக்கு போக முடியுமாங்கிறத இந்த வீடியோல விரிவா தெளிவா பார்ப்போம். ஒரு ஊர்ல நல்ல வயசான தாத்தா ஒருத்தர் அழுக்கு சட்டையோட கையில 3 பையையும் வச்சுக்கிட்டு, யாராவது இந்த ஒரு பையன் மட்டும் என் வீட்டு வரைக்கும் கொண்டாந்து தாங்களேன்னு ஒவ்வொருத்தர்கிட்டயா உதவி கேட்காரு. ஆனா அங்க உள்ளவங்க யாருமே அவரை கண்டுக்கிடல. இப்ப நம்மள மாதிரி ஒரு பையன் கிட்ட வந்து இந்த ஒரு பையன் மட்டும் என் வீட்டு வரைக்கும் கொண்டாந்து தாங்களேன், என்னால தூக்க முடியலன்னு கேட்கிறாரு. உடனே அந்த பையனும் நம்ம நல்லதுதானே செய்ய போறோம்னு நினைச்சுக்கிட்டு அந்த தாத்தாட்ட இருந்த 3 பையில ஒரு பைய கையில வாங்கிட்டு அந்த தாத்தா கூடவே நடந்து போறான். போற வழியில, யோ தாத்தா பைக்குள்ள என்ன தாத்தா வச்சிருக்கீரு இந்த கணக்கு அப்படின்னு கேக்குறான். உடனே அந்த முதியவர், வாங்கிட்ட மறைக்கிறதுக்கு என்னடா இருக்கு, என் வயசான காலத்துக்கு உதவட்டுமேன்னு அதுல பித்தாள காசு வச்சிருக்கேன்டா, அதான் வெயிட்டா தெரியுதுன்னு சொல்றாரு. அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது குறுக்க ஒரு ஆறு வருது. ஆத்த பார்த்த உடனே அந்த முதியவர், தம்பி என்னால இந்த 2 பையையும் கொண்டுகிட்டு நடக்க முடியாது, அதனால நீ 2 பைய வச்சுக்க, நான் ஒரு பைய வச்சுக்கிட்டு ஆத்த கடந்துறேன்னு சொல்லுவார். இப்போ அந்த பையன், யோ அந்த பையாவது வெயிட் கம்மியா இருக்கும் ஐயா அப்படின்னு கேட்க. அதுக்கு அந்த முதியவர், தம்பி கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும், அதுல கொஞ்சம் வெள்ளி இருக்குன்னு சொல்லுதாரு. நாய்க்கு வாக்கப்பட்டா குலைச்சு தானே ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு 2வது பையன் வாங்கிக்கிட்டு ஆத்த கடந்து போயிருந்தாங்க. 6 நாளே பள்ளத்துல தான் ஓடும்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அடுத்தால வந்தது ஒரு மேடு. இப்ப மறுபடியும் இந்த முதியவர், தம்பி என் கையில எந்த பையன் இல்லாமலே நான் இந்த ஏத்தத்துல ஏறது ரொம்ப கஷ்டம், இந்த ஏத்தம் தாண்டினாலே என் வீடு வந்துடும், அதனால கோவப்படாம இந்த 3வது பையையும் எனக்காக கொண்டுட்டு வாடான்னு சொல்றாரு. இப்ப வந்துச்சு பாருங்க நம்ம ஆளுக்கு கோவம். யோ நல்ல விதமா நமக்கு ஒரு உதவி செய்யலாம்னு வந்த என்னைய கழுத பொதி சமக்கிற மாதிரி செமக்க வச்சுட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, யோ அந்த பையாவது வெயிட் கம்மியா இருக்கும் ஐயா அப்படின்னு கேட்க. உடனே அந்த பெரியவர், தம்பி நீ கையில வச்சிருக்க அந்த 2 பையை விட இந்த பை தாண்டா வெயிட் அதிகம், இதுலதான் தங்கம் இருக்குன்னு சொல்றாரு. இப்பதான் நம்ம ஆளுக்கு 7ஆம் அறிவு வேலை செய்யுது. இந்த கிழமை இன்னும் 2-3 வருஷத்துல எப்படியும் சாகத்தான் போறான், இவனுக்கு எதுக்கு இவ்வளவு தங்கம், நமக்கு வயசு 20 தான் ஆகுது, நம்ம இனிதான் கல்யாணமும் முடிக்கணும் வீடும் கட்டணும், அதனால இந்த தங்கம் பூரா நம்ம கிட்ட இருக்குதுதான் சரின்னு நினைச்சுக்கிட்டு கிழவர் பாவம் அப்படின்னு வெள்ளி இருக்க பைய மட்டும் கிழவர்கிட்ட போட்டுட்டு மிச்சம் இருக்கிற பித்தளை பையையும் தங்க பையையும் தூக்கிக்கிட்டு பிடிச்சாம பாருங்க ஒரு ஓட்டம். அவன் வீட்டுல போய் தான் ஓட்டம் நின்னுச்சு. இப்ப தண்ணி கூட குடிக்காம பையில என்ன இருக்குன்னு பிரிச்சு பார்க்க. இப்ப இந்த 2 பையிலையும் பார்த்தா பொடி பொடி கல்லு தான் இருக்கு. ஒருவேளை தாத்தா தங்கத்தை உள்ள ஒளிச்சு வச்சிருப்பாரு நினைச்சு நல்லா நோண்டி பார்த்தா உள்ள ஒரே ஒரு சின்ன பேப்பர் தான் இருந்தது. தம்பி நீ இப்போ இந்த பேப்பரை படிக்கிறனாலே நீ நல்லவன் இல்லைன்னு தான் அர்த்தம். நான் இந்த நாட்டோட ராஜா, எனக்கு வாரிசுன்னு யாருமே கிடையாது, அதனால இந்த ராஜ்ய பாரத்தை யார்கிட்ட ஒப்படைக்கிறது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட வச்சேன். இந்த நாட்டுக்கு ராஜாவா ஆக வேண்டிய வாய்ப்பு உனக்கு கிடைச்சது, உன்னுடைய சிந்தனையில் ஏற்பட்ட மாற்றத்தினால் நீ அதை இழந்து விட்டாய். இந்த மாதிரி நாமளும் நம்மளுடைய நிஜமான வாழ்க்கையில கண்டிப்பா நம்ம சிந்தனையில் ஏற்பட்ட சின்ன மாற்றத்தினால் நமக்கே தெரியாமல் கண்டிப்பா பல பெரிய வாய்ப்புகளை இழந்திருப்போம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு உங்களுக்கு என்ன பதில் தோணுது அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இது மூலமா உங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது அப்படிங்கறத நீங்களே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வாத்தியார் இன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போறோம்னு சொல்லி கிளாஸ்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு கேள்வித்தாளை கொடுக்கிறார். அந்த கேள்வித்தாள்ல பாத்தீங்கன்னா எந்தவித எழுத்துக்களும் இல்லை, அதற்கு மாறாக அந்த வெள்ளைத்தாளில் சிவப்பு கலரால் நிரப்பப்பட்ட ஒரு சின்ன வட்டம் மட்டும் இருக்கிறது. இதை பார்த்து அந்த பிள்ளைகள், என்ன சார் கொஸ்டினே இல்லையே அப்படின்னு கேட்காங்க. அதற்கு அந்த வாத்தியார், அந்த வெள்ளை பேப்பரில் என்ன இருக்கோ அதை பற்றி எழுதுன்னு சொல்றார். உடனே எல்லா பிள்ளைகளும், இந்த பேப்பரில் 1 சென்டிமீட்டர் ரேடியஸ் உள்ள ஒரு வட்டம் இருக்கிறது, அந்த வட்டம் சிவப்பு கலரில் இருக்கிறது, அந்த வட்டம் பேப்பரின் மைய பகுதியில் இருக்கிறது, 4 சென்டிமீட்டர் கீழே இருக்கிறது, 5 சென்டிமீட்டர் மேலே இருக்கிறது என்று பல வாரியான பதில்களை மாணவர்கள் எழுதுகிறார்கள். இந்த பதில்கள் எல்லாத்தையும் அந்த வாத்தியார் வாசித்து விட்டு, என்னப்பா ஒருத்தர் கூட சரியான பதிலை எழுதலையேன்னு கேட்கிறார். உடனே அந்த பிள்ளைகள், அந்த சிவப்பு கலர் புள்ளியை பற்றி தெளிவாக எழுதியிருக்கிறோமே என்று சொல்கிறார்கள். உடனே அந்த வாத்தியார், உங்க கண்ணுக்கு ஏன் அந்த பேப்பர்ல இருக்கிற சிவப்பு கலர் புள்ளி மட்டும் தெரியுது, அந்த பேப்பர்ல அதிகமா இருக்கிறது வெள்ளை கலர் தானே, அதை பற்றி ஏன் ஒருவரும் எழுதவில்லை அப்படின்னு அந்த மாணவர்கள்ட்ட கேட்கிறார். இப்ப இதே கேள்வியை தான் நாங்களும் உங்ககிட்ட கேட்கிறோம். இதுக்கு உங்களுடைய பதில் என்னங்கறத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை அந்த பேப்பர்ல இருந்த கருப்பு புள்ளி மாதிரி நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை பற்றி மட்டும்தான் நம்ம மைண்ட் யோசிக்குமே தவிர, நம்ம வாழ்க்கையை சுத்தி இருக்கிற அந்த வெள்ளை கலர் மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம யோசிக்கிறதே இல்லை. அதனால நல்லது செய்யணும்னு நினைச்சு வந்த அந்த பையனோட மைண்டுக்குள்ள எப்படி அவன் தன்னுடைய பிரச்சனையை மட்டும் யோசித்து ஒரு பெரிய வாய்ப்பை இழந்தானோ, அதே மாதிரி நீங்க உங்க பிரச்சனையை மட்டுமே நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய வாய்ப்பை இழந்து விடுவீர்கள்.